அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட சிம்பிளான ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க இந்த ரமதானில். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கார்டனில் இந்த பன்னீர் ரோஸ் நல்லா மலர்ந்துருக்குது. இன்றைக்கி இஃப்தாருக்கும் சஹருக்கும் எங்கள் வீட்டில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வீட்லேயே செஞ்ச நோம்பு கஞ்சி, வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம், சுண்டல், பஜ்ஜி செஞ்சுருக்கேன், கடல் பாசி, ரோஸ் மில்க்கு செஞ்சுருக்கேன். சஹருக்கு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்குறதுக்காக ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் இப்போது. மீனெல்லாம் இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். மீன் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கேன். இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி செஞ்சிட்ருக்கேன். இப்போது இந்த சின்ன முருங்கை செடியிலேருந்து ஒரு கொத்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போகிறேன். கடைசியாக நோம்பு கஞ்சியில் இதை போடுறதுக்காக. நோம்பு கஞ்சியில் இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் பறித்து போடுவாங்க. இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போது முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை சேர்த்த நோன்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி டெசர்ட்டுக்கு நான் ஃப்ரூட் கஸ்டர்டு தான் செஞ்சுருக்கேன். கஸ்டர்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஆப்பிள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் இப்போது. அப்புறம் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இது பேரிச்சம்பழத்தை சீடு இல்லாமல் தனியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆப்பிள் அண்டு கிரேப்ஸு இந்த டேட்ஸு மட்டும்தான் இருந்தது. அதனால இதை சேர்த்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டு செஞ்சாச்சு. இப்போ இதை கடைசியாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கி நான் வாழைக்காய் பஜ்ஜி செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் கட் பண்ண வாழைக்காய் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட்ருக்கிறேன் எண்ணெயில். வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. இது ஒரு சைடு வெந்துருச்சு, இதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னொன்று நான் போட்டுக்கிறேன். இப்போது வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
வாழைக்காய் பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்திருந்துச்சு பாருங்கள். அடுத்ததாக வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரோஸ் மில்க் செய்கிறதுனால வாட்டர்மெலனை வந்து ஜூஸ் போடலை, சும்மா கட் பண்ணி ஸ்லைசஸாக தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நோன்பு டயத்தில் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஜூஸாக போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். இப்போது இஃப்தார் டைம் வந்துருச்சு. இப்போ நோன்பு திறக்க போகிறேன். இந்த சுண்டல் வந்து நேற்று செஞ்ச சுண்டல் தான் இது, அதனால் நான் இன்றைக்கி காட்டலை வீடியோவில். இது ரோஸ் மில்க்கு. இஃப்தார் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சஹருக்கு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மீன் குழம்புல மீன் வந்து சேர்த்துட்ருக்குறேன். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த மீன் சேர்த்ததுக்கப்புறமா இது வேக விடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். மீன் வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை வந்து ஸ்டவ்வை நிப்பாட்டிடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சஹருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கும் சஹருக்கும் நான் இதை தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.